சஹீல் புகாரில 4690வது இலக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது ஒரு குற்றச்சாட்டு வந்த நேரத்தில் போய் உட்கார்ந்து சொல்றாங்க, யா ஆயிஷாவே இன் குந்தி அல்மம்தி பிஷைஇம் மினல் ஸம்ப், நீங்கள் சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டில் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டிருந்தால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தவறில் நீங்க தெரியாம, அல்மம்தி என்றது வாழ்க்கையிலேயே தவறாக மாறிய மனிதனுக்கு சொல்றதில்லை, ஏதோ ஒரு நாள் தவறுதலாக இந்த மாதிரி ஒரு தவறில் நீங்க ஈடுபட்டு இருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிக்க போதுமானவன் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அங்கேயும் ரசூலுல்லாஹ் லமம் என்ற வார்த்தையை தான் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல முஃமின்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாவங்களை தவிர்த்து வாழ்வார்கள். இரண்டாவது மானக்கேடான விடயங்களை தவிர்த்து ஃபவாஹிஷை தவிர்த்து வாழ்வார்கள். மூன்றாவது லமமை அவர்கள் தவிர்த்து வாழ்வார்கள். ஆனால் மிகைத்து என்ன செஞ்சிடும், அவங்களோட வாழ்க்கையில் அது நடக்கலாம். லமம் என்று சொன்னால் அதாவது மனிதனுடைய எண்ணத்தாலும், அதாவது பார்வைகளாலும், கைகளாலும், பேச்சுக்களாலும் நடக்கக்கூடிய தவறுகள். இந்த தவறில் அவன் சில பொழுது பெரிய ஒரு தவறுக்கே போயிருந்தாலும் அது வாழ்க்கையில் ஒரு முறை அவனுக்கு என்ன செய்திருக்கும், நிகழ்ந்திருக்கலாம். இவைகளெல்லாம் லமம் என்ற பட்டியலுக்குள் என்ன செய்யும் வரும். இதுதான் ஒரு முஃமின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் ஒரு மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள். அது மாதிரி என்ன, அந்த காமிதியா பெண் ஒரு தவறு செய்தால், இது மாதிரி ஒரு தவறு வாழ்க்கையில் என்ன செய்து விடலாம், நடந்து விடலாம். இது ஒரு மூமின் வாழ்க்கையில் லமம் என்ற பட்டியலில் வரும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இடத்துல யாரும் யாரை விட அல்லாஹு தாலாவே மூமின்களை என்ன சொல்லலை, இல்லை லமம் என்று விதிவிலக்கு கொடுத்து சொல்றான்னா, உன்னை விட நான் தூய்மை, என்னை விட நீ தூய்மை என்ற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே என்ன செய்ய வேண்டாம், தூய்மைப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுனனு திர்மிதில வருது 3284வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதுறாங்க. இப்னு அப்பாஸ்லாம் அறிவிக்கிறாங்க, இது இந்த அல்லதீன யஜ்தரிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ் என்ற வசனத்தை ஓதிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் தக்ஃபிர் அல்லாஹும்ம தக்ஃபிர் ஜம்மா, இன் தக்ஃபிர் அல்லாஹும்ம தக்ஃபிர் ஜம்மா வ ஐயு அப்தின் லக லா அலம்மா, யா அல்லாஹ் மன்னித்தால் நிறையவே நீ மன்னித்து விடு, அதிகமாகவே மன்னித்து விடு, பெருவாரியாக என்னை மன்னித்து விடு. உனது அடியார்களில் எவர் லமமை அனுபவிக்காதவர், லா அலம்மாண்டா வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு அவரோட வாழ்க்கையில் நடக்காத எந்த அடியார்களும் உனது அடியார்களில் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே லமம் என்ற வார்த்தையை சொல்லி ஒரு கவிதையாக சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். துஆவுடைய வடிவத்தில், துஆவுடைய வடிவத்தில் எப்படி, இன் தக்ஃபிர் அல்லாஹும்ம தக்ஃபிர் ஜம்மா வ ஐயு அப்தின் லக லா அலம்மா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது திர்மிதியில வரக்கூடிய ஒரு செய்தி.